அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். இந்த கூட்டுறவு வங்கி தேர்வுகளை எழுதி கிட்டத்தட்ட ஒரு 4 மாதங்களாக இந்த ரிசல்ட்டுக்கு காத்திருந்தீங்க. நேத்து நைட்ல இருந்து ரிசல்ட் என்பது குடுத்துட்டாங்க. இந்த தேர்வுல வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். யாரெல்லாம் தேர்வுல நம்மளுடைய சேனல ப்ராப்பரா ஃபாலோ பண்ணி இந்த எக்ஸாம்ல கிளியர் பண்ணியிருக்கீங்களோ, ஸ்க்ரீன்ல என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. கண்டிப்பா மெசேஜ் பண்ணுங்க. இன்னும் ஒரு சில டிஸ்ட்ரிக்ட் குடுக்காம இருக்கிறாங்க. அது கண்டிப்பா இன்னைக்கு அல்லது நாளைக்கு காலைக்குள்ள எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுமே இந்த ரிசல்ட் என்பது குடுத்துருவாங்க. உங்களுக்கு அப்பாயின்ட்மென்ட் ஆர்டர் போஸ்ட் மூலமா அனுப்பிருவாங்க. அந்த அப்பாயின்ட்மென்ட் ஆர்டர் கிடைத்து 15 நாட்களுக்குள் எந்த கூட்டுறவு சொசைட்டி உங்களுக்கு ஒதுக்கி இருக்கிறாங்களோ, அந்த கூட்டுறவு சொசைட்டில போய் நீங்க வேலை பாருங்க. அந்த கூட்டுறவு சங்கம் லாபத்தில் செயல்படுவதற்கு உங்களுடைய திறமைய காமிங்க. இன்டர்வியூ வரைக்கும் செலக்ட் ஆயிட்டு வேலை கிடைக்காம இருக்கக்கூடிய மாணவர்கள் வருத்தப்பட வேண்டாம். சரிங்களா? இன்னும் நமக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. அரசாங்கத்துக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். சரிங்களா? இன்னைக்கு ஆவின், இது போக 25 மாவட்ட பால் கூட்டுறவு ஒன்றியங்கள், இது போல எண்ணற்ற கூட்டுறவு சங்கங்கள்லாம் இருக்குது. இந்த கூட்டுறவு சங்கங்களுக்கும் இதே போன்று தேர்வுகள வைத்து ஆட்கள நியமனம் செய்யணும். இப்படி நியமனம் செய்யும்போது கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுல பார்த்துக்கிட்டீங்கன்னா, ஒரு 60,000த்துக்கு மேற்பட்டு இந்த கூட்டுறவு பயிற்சி முடித்து வேலைவாய்ப்பு இல்லாம தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு, அது ஒரு மிக முக்கியமான ஒரு வாய்ப்பா அமையும். அரசாங்கம் கண்டிப்பா முயற்சி பண்ணணும். நேத்தைய கேஸ்ல கோர்ட்டே தெளிவா சொல்லியிருப்பாங்க. அந்த பணியாளர் நியமனங்கள இது போன்ற போர்டு வாரியாக வைப்பது கூட்டுறவுடைய அந்த ஜனநாயகத்த எந்த ஒரு வகையிலும் பாதிக்கவில்லை. அது கூட்டுறவு அமைப்புடைய வளர்ச்சிக்கு இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. எனவே இந்த ஜட்ஜ்மெண்ட் அடிப்படையாக வைத்து தமிழ்நாடு அரசாங்கம் இதர செயற்பதிவாளர்கள் கட்டுப்பாட்டின் கீழ் செயல்படக்கூடிய அந்த கூட்டுறவு நிறுவனங்களில் உள்ள காலி பணியிடங்களையும் எஸ்ஆர்பி, டிஆர்பி வாயிலாகவோ அல்லது இதை டிஎன்பிஎஸ்சி போன்று மாநில அளவில் ஒரு பணியாளர் தேர்வாணையத்தை கூட்டுறவு நிறுவனங்களுக்கு என்று பிரத்யேகமாக உருவாக்கி அதன் வாயிலாக இந்த எழுத்துத் தேர்வுகள் வைத்து பணி நியமனங்களை செய்யும்போது கண்டிப்பாக இந்த கூட்டுறவு பயிற்சியை படித்து வேலைவாய்ப்பு இல்லாமல் கஷ்டப்படக்கூடிய மாணவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். மீண்டும் ஒரு முறை நான் தெரிவிக்கின்றேன். இந்த தேர்வில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு மிக மிக ஒரு அன்பான வாழ்த்துக்கள். காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, சிலபஸ்ல ஒரு பெரிய மாற்றம். மேக்ஸ்லலாம் கிட்டத்தட்ட 70 கொஸ்டின் வரைக்கும் கேட்டிருந்தாங்க. சரிங்களா? அவ்வளவு பெரிய ஒரு கடின தன்மையையும் நம்ம எதிர்கொண்டு எல்லாருமே இந்த எக்ஸாம்ல பாஸ் பண்ணியிருக்கீங்க. மீண்டும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். மறக்காம நம்மளுடைய டெலிகிராம் சேனலையும் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சரிங்களா? கோஆப்பரேட்டிவ் சார்ந்த அனைத்து அப்டேட்ஸும் நம்ம தொடர்ச்சியா குடுத்துட்டு இருக்கிறோம். மற்றொரு வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.